பண்ணுறது கரெக்டான விஷயந்தான். பட் இந்த மாதிரி கலோரி டெஃபிசிட் பண்ணுறப்போ உங்களோட நியூட்ரிஷன் டென்சிட்டி என்ன ஆகுதுங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா வெயிட் லாஸ்ங்கிறது அடிப்படை பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது தான் கோல். ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு சிக்கானீங்கன்னா, ஸோ எப்பவுமே கேலரி டெஃபிசிட் பண்ணுறப்போ உங்களோட நியூட்ரிஷன் டென்சிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலையில் வந்து ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, மத்தியானம் ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்றாங்க, நைட்டு ஒரு சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்றாங்கன்னா மேபி அது ஒரு 1000 கேலரிக்குள்ளே தான் வருது. பட் அதில் நியூட்ரிஷன் டென்சிட்டியே இல்லை. ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட டெஃபிஷியன்சிஸ் அதிகமாகும், டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பர்பஸ் சர்வ் ஆகாது. ஸோ நீங்கள் கேலரி டெஃபிசிட் பண்ணுறப்போ நீங்கள் நியூட்ரிஷன் டென்சிட்டி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியான வெயிட் லாஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹெல்த்தி மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணால் தான் அது சஸ்டெயினபிளாக இருக்கும்.